உலோகத்தால் ஆன சிலையிலிருந்து இரத்தம் பீரிட்டு வந்தது என்றால் நம்புவீர்களா? ஒரு மன்னன் வெட்டிய வாளால் சிவனே காயம்பட்டு இன்றும் அந்த வடுவுடன் வீற்றிருக்கும் அதிசய கதை உங்களுக்கு தெரியுமா? ஆம், இந்த கதை கோனேரி ராஜபுரம் எனும் திருநல்லம் திருக்கோயிலில் உள்ள உலகிலேயே மிகப்பெரிய நடராஜர் சிலையின் பின்னணியில் மறைந்துள்ளது. வாருங்கள் இந்த தெய்வீக கதையை இன்னைக்கு தெரிந்து கொள்வோம். அதுக்கு முன்னாலே நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே அந்த பெல் பட்டனை தட்டிடுங்க. ஏன் தெரியுமா? சிவபெருமானின் ஒவ்வொரு திருவிளையாடலை கேட்கும் போதும் அதற்குரிய ஒரு தனி சிறப்பு பலன் உண்டு. முக்கியமா இன்றைய கதையை கேட்பவர்களுக்கு கிடைக்க போகும் அந்த மிகப்பெரிய நற்செய்தி என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. கும்பகோணம் அருகே உள்ள கோனேரி ராஜபுரம் எனும் திருநல்லம் ஸ்ரீ உமா மகேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள நடராஜர் சிலை உலகிலேயே மிகப்பெரிய பஞ்சலோக சிலையாகும். ஆம், சிதம்பரம் நடராஜரை விட பெரிய நடராஜர் சிலை இங்கேதான் உள்ளது. இதன் பின்னணியில் சிலிர்க்க வைக்கும் அந்த தெய்வீக வரலாறு இதோ. சோழ மன்னன் கண்டராதித்தன் இந்த ஆலயத்திற்காக ஒரு பிரம்மாண்டமான பஞ்சலோக நடராஜர் சிலையை செய்ய தலைமை சிற்பிக்கு ஆணையிட்டார். பலமுறை முயற்சி செய்தும் மன்னன் திருப்தி அடையும் வகையில் சிலை அமையவில்லை. ஆத்திரமடைந்த மன்னன் குறிப்பிட்ட காலத்திற்குள் சிலையை முடிக்காவிட்டால் உன் தலை துண்டிக்கப்படும் என எச்சரித்தார். மன்னன் கூறி சென்ற கால அவகாசம் நெருங்க சிற்பிக்கு கவலையும் ஆதங்கமும் ஏற்பட்டது. பஞ்சலோக கூழைதான் செய்துள்ள அச்சில் ஊற்றுவதற்கு தயாரானார். அப்போது ஒரு முதிய தம்பதியினர் அங்கு வந்து தாகத்திற்கு தண்ணீர் கேட்டனர். சிலையை சரியாக செய்ய முடியவில்லையே என்ற ஆதங்கத்தில் இருந்த சிற்பி உலைக்களத்தில் ஏது தண்ணீர், வேண்டுமென்றால் இந்த உலோக கூழ் இருக்கிறது, குடியுங்கள் என்று அந்த தம்பதிகளிடம் நீட்டினார். அவர்களும் அதனை வாங்கி பருகிவிட்டனர். மறுநொடியே அந்த தம்பதிகள் நின்று கொண்டிருந்த இடத்தில் நடராஜர் சிலையும் சிவகாமி அம்பாள் சிலையும் ஆக மாறி போனார்கள். அப்போது அங்கு வந்த மன்னன் சிலையை பார்த்தான். நடராஜரின் சிலையில் நகங்கள் உரோமங்கள் என உயிரோட்டமாக இருந்ததை கண்டதும் மன்னன் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தான். இவ்வளவு அதி அற்புதமான சிலையை எவ்வாறு செய்ய முடிந்தது என்று சிற்பியை கேட்டான். சிற்பியும் நடந்ததை கூறினார். சிற்பி பொய் கூறுவதாக நினைத்த மன்னன் அவரை வெட்ட வாளை ஓங்கினான். அப்போது வாள் சிலையின் காலில் பட அதிலிருந்து ரத்தம் பீரிட்டது. அதே நேரம் மன்னனுக்கும் தொழுநோய் உண்டானது. தன் தவறை உணர்ந்த மன்னன் ஈசனிடமும் சிற்பியிடமும் மன்னிப்பு கேட்டான். தன் நோய் குணமாக ஈசனிடம் பரிகாரமும் கேட்டான். இவ்வூர் ஆலயத்தில் உள்ள வைத்தியநாத சுவாமியை 48 நாட்கள் பூஜித்தால் குணமடையலாம் என்று ஈசன் அருளினார். அதன்படி செய்து மன்னன் குணமடைந்தான். இன்றும் தீர்க்க முடியாத சகல நோய்களையும் இத்தல வைத்தியநாத சுவாமி தீர்த்து வைப்பதாக பக்தர்கள் கூறுகின்றனர். மன்னனின் வாளால் ஏற்பட்ட காயத்தை நடராஜரின் வலது திருப்பாதத்தில் காணலாம். கூடவே மச்சம், நகம் மற்றும் ரேகைகள் நடராஜர் சிலையில் இப்போதும் காணப்படுகின்றன.